மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. Hi everyone, praise the Lord. Hope you're all doing good. My name is Philip. So the reason behind making this video is because someone needs our prayers on this very toughest situation. இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் ஒருத்தங்களுக்கு நம்ம ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்குது, தேவைப்படுது. ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோயிங் வைரல். ஸோ பாஸ்டர் ஜான் ஜெபராஜ். ஸோ அவருக்காக ப்ரே பண்ணணும் இந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ எதுக்கு ப்ரே பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் லாஸ்க். நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவர் நிறையா ஏஸ்பாக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் செஞ்சார், தேவனுக்கு பிடிக்காத விஷயத்தை தான் செஞ்சார், அதுக்கு தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி பேசிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய ஸ்டோரி என்ன, அவங்க உண்மையாகவே என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றது தெரியாமல் நிறைய பேர் இப்போது இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸும் போடுறாங்க. அவர் செஞ்சதுக்கு தான் அவர் அனுபவிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு சே தட் இந்த வீடியோவோட ஒரே ஒரு மெயின் பர்பஸ் என்னென்னா, அவருக்காக நம்ம ப்ரே பண்ணணும். இந்த ஒரே ஒரு ரீசன் தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. பட் அதோடு சேர்த்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் அவுட் ஆஃப் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் வி ஷுட் திங்க் வாட் வி ஆர் டூயிங். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இமேஜின் திஸ் திங். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லோரும் இமேஜின் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ இமேஜின் யோர் செல்ஸ் அஸ் அ பேரண்ட். உங்களை ஒரு பெற்றோராக நீங்கள் இந்த நேரத்தில் இமேஜின் பண்ணி, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு நீங்கள் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பீங்க, எப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா, இதை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஸோ ஆன் தி சிச்சுவேஷன், இந்த உங்களோட குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் வெளியே போய் விளையாடிட்டு வரும்போது he has met with an injury. அந்த குழந்தைக்கு ஒரு அடிபட்டுருச்சு, கையிலையோ கால்லையோ. அப்படி பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கும்போது he is infected with something அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதனால் அந்த பிள்ளைக்கு தன்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பாதிப்பாயிடுச்சு, ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, இல்லை வெளியே விளையாண்டனால ஏதோ ஃபீவர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி என்னதோ வச்சுப்போமே. இந்த பிள்ளை ஓடி வந்து உங்கள்கிட்ட சொல்லுது. நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இந்த இடத்துல நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணுவீங்கன்னு சொன்னால், உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட ஓடி வந்து சொல்லுது, அப்பா எனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லுது. நான் நேற்று இந்த மாதிரி மழையில் நனைஞ்சு விளாண்டேன், அதனால் எனக்கு ஜுரம் பிடிச்சிக்கிச்சுப்பா, எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சு, நான் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டுட்டு இருந்தேன், ஸோ அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கை கால் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுதுன்னா, உங்கள் ரீப்ளை என்னவாக இருக்கும்? வாட் வில் பி யோர் ரீப்ளை டு யோர் சைல்டு? நீ வந்து சொன்ன பேச்சு கேட்காதனால தான் சொல்லுவீங்க கன்ஃபார்ம். நீ வந்து அப்பா சொல் பேச்சு கேட்கல, அதனால தான் உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லு. பட் நீ செஞ்சதுக்கு தான் நீ அனுபவிக்கிற, அதனால் யூ பேர் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா அது நம்ம குழந்தையாக இருக்கும்போது கண்டிப்பாக திட்டுவோம். பட் அட் த சேம் டைம் வாட் வில் ட்ரை டு டூ இஸ், அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அதுக்கு கையிலையோ கால்லையோ அடிபட்டு இருந்துச்சுன்னா வில் ட்ரீட் இட், அது குணப்படுத்த தான் முயற்சி பண்ணுவோம். ஸோ நான் என்ன இதுலேருந்து சொல்ல வரேன் அப்படின்னா,
சம்திங் இப்போது நம்ம குழந்தை இப்போ நம்ம இமேஜின் தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம குழந்தைக்கு ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதையே நம்ம பெருசுப்படுத்தாமல் நம்ம அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் நம்ம அந்த பிள்ளையை பார்த்து சொல்ல மாட்டோம், நீ செஞ்சதுக்கு தான் நீ அனுபவிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது நம்ம குழந்தை. அப்போது நம்ம குழந்தைக்கு ஒரு அடிபட்டுருன்ற போது நம்ம பேச கேட்காம தான் அந்த குழந்தை அந்த அடிபட்டுருக்கு. ஆனாலும் சரி, நம்ம அதை பெருசுப்படுத்தாமல் என்ன பண்ணுவோம், ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தையை ட்ரீட் பண்ணி அதை சுகப்படுத்துவோம், அதை குணப்படுத்த தான் பார்ப்போம். அப்போது அதே நேரத்தில் he might have done wrong things against God. இது நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுவே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் க்யூர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒட்டுமொத்த ஹோல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி நீங்கள் இமேஜின் பண்ணும்போது இட்ஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஹோல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஸோ அதில் இப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒருத்தங்க ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் தேர் ஃபேஸிங். ஸோ அந்த டைமில் நீ பண்ணதுக்கு தான் நீ அனுபவிக்கிறேன்னு சொன்னால், நம்ம குழந்தைய பார்த்தே நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்ட் அவங்களும் ஏசப்பாவோட சரீரத்தில் ஒரு பங்கு தான். அவங்களும் ஏசப்பாவோட அழைக்கப்பட்டவங்க, தேவனுடைய அபிஷேகம் அவங்க மேலே இருக்குது. அவங்கள பார்த்து நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு பேரண்ட்டாக இருந்து நம்ம ஒரு பேரண்ட், இதை பார்க்குற நிறைய பேர் நம்ம பேரண்ட்டாக கூட இருக்க மாட்டோம். பட் நம்மளை ஒரு பேரண்ட்டை இமேஜின் பண்ணி நம்மக்கிட்ட நம்ம குழந்தை இப்படி அடிபட்டுட்டோன்னு சொல்லும் போது நம்ம குழந்தையவே நம்மளால் அப்படி பேச முடியாது மாம்சத்தில். அப்போது ஸ்பிரிச்சுவலாக ஏசப்போட சரீரத்தில் ஒருத்தங்க இப்போ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் எப்படி தப்பாக பேச முடியும் சொல்லுங்கள்? நீ பண்ணதுக்கு தான் நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு வசனம் கூட இருக்குது. சரீரத்தில் ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் பாடியில் இருக்கிற எல்லாமே அதுக்கு அந்த சரீரத்துக்கு அந்த துன்பத்தில் பங்கு பெறும். அதில் இப்போது என்ன ஆச்சுன்னா, இப்போது இந்த கையிலையும் கால்லையும் அடிபட்டுருச்சு அந்த பிள்ளைக்கு. இதை க்யூர் பண்ணாமல் நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால் த சிச்சுவேஷன் வில் கெட் வர்ஸ். இது அந்த குழந்தைக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அந்த குழந்தையோட பேரண்ட்டுக்கும் பாதிப்பு. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த குழந்தை முதல்ல அடிபட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வி கூட நம்ம கேட்க மாட்டோம். இதெல்லாம் செகண்டரி தான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிள்ளை உங்கள்கிட்ட அடிபட்டு வருது, நீங்கள் பார்த்தோன்னே முதல்ல இந்த மாதிரி ஒரு 10-15 கேள்வி கேட்டுட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோமா? அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா நம்ம பிள்ளையாக பார்க்கும்போது அந்த வலி நமக்கு தெரியும், ஒரே சரீரமாக ஃபீல் பண்ணுவோம். என் பிள்ளைக்கு அடிப்பட்டால் எனக்கு அடிப்பட்ட மாதிரி அதை என்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட் பண்ணுறோம். ஏசப்பாவோட சரீரத்தில் இப்போது அந்த ஒரு மனுஷன் இப்போது துன்பப்பட்டுருக்காரு. அது எப்படி நம்ம நீங்கள் அவர் பண்ணதுக்கு தான் அதை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ we should have some empathy. We should stand on their shoes. We should see from their point of view. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்பீக்கிங் எனிதிங் இஸ் வெரி ஈஸி. பட் அவங்க சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தா தான் நமக்கு வில் கெட் டு நோ வாட் தேர் ரியலி ஃபேஸிங். அது அவங்க சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ நிறைய பேர் இது நீங்கள் திங்க் பண்ணலாம், ஒரு வேளை அப்போது அவர் எவ்வளவோ பிரியமில்லாத காரியமெல்லாம் செஞ்சார், டான்ஸ் ஆடினார், பாட்டு பாடினார், லைட் போட்டார், டிஸ்கோ மாதிரி டிஜேலாம் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் பாடி ஆஃப் கிரைஸ்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் இதெல்லாம் பைபிளில் எங்கே சொல்லியிருக்கு? டான்ஸ் ஆட சொல்லி பைபிளில் போட்டிருக்கா? டிஸ்கோ லைட் போட சொல்லி பைபிளில் போட்டிருக்கா? அண்ட் டிஜேலாம் கொண்டு வர சொல்லி பைபிளில் போட்டிருக்கா? ஹேர் கட் இப்படி பண்ணணும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கா? அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் பாடி ஆஃப் கிரைஸ்டில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்போ இதெல்லாம் பாடி ஆஃப் கிரைஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை, எப்படி அவருக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணலாம். அதே நேரத்தில் பைபிளில் யாரையும் சோஷியல் மீடியாவில் போட்டு ஜட்ஜ் பண்ணணுன்னு சொல்லலை. தப்பு பண்ணுறவங்களோட தப்பை சோஷியல் மீடியாவிலும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு நீங்கள் இந்த தப்பு செய்கிறீங்க, ஆண்டவரோட ஆக்கினைக்குள்ளாவீங்க அப்படின்னு சொல்லி யாரையும் சோஷியல் மீடியாவில் போட்டு பப்ளிக் பண்ணி பேசணும்னு சொல்லியும் பைபிளில் போடலை. யாரோட தப்பையும் பப்ளிக்கில் பேசி ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்னு பைபிளில் போடலை. ஸோ இதை மட்டும் நம்ம ஏன் செய்கிறோம்?
சரி, அவர் பைபிள் இல்லாத ஒரு விஷயத்த அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதே நேரத்தில் நம்மளும் அதே தானே செய்கிறோம். பைபிளில் யாரையும் ஜட்ஜ் பண்ணணும்னு போடல. சோஷியல் மீடியாவில் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு ஒருத்தவங்களோட தப்பை சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி போடலை. தவறை சுட்டி காட்டுறதுக்கு வேதம் அனுமதி கொடுத்துருக்கு. பட் அது யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலேயும் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் எங்கேயுமே போடலை. ஸோ அது மட்டும் இப்போ பாடி ஆஃப் கிரைஸ்டில் எப்படி வரும்? ஸோ வாட் வி ஆர் திங்கிங் இஸ், நாம் செய்கிறது கரெக்டு, நாம் அவங்க செய்கிற தப்பாக சொல்கிறனால நம்ம கரெக்டான விஷயத்தை தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் திங்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் பைபிள் டசன்ட் டெல் தட். பைபிள் அடுத்தவங்க செய்கிற பைபிள்னு போகிறத விட பைபிள் தான் வார்த்தை தான் ஏசு தான் வார்த்தை. ஸோ ஏசப்பா அப்படி ஒரு காரியத்தை சொல்லவே இல்லை. ஸோ அப்போ நாம் மட்டும் அப்படி ஒரு விஷயத்தை நாம் மட்டும் ஏன் செய்யணும்? ஏசப்பா சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம ப்ரேயர் தானே பண்ணியிருக்கணும். பட் we forget where we are. ஏதோ கொஞ்சம் நஞ்ச பேர் கூட இல்லை, நிறைய பேர் அவர் யாருன்னே தெரியாது, அவர் ஸ்டோரி தெரியாது, உண்மையாகவே என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்குமே தெரியல. பட் அது தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. கிறிஸ்டியன் பீப்புள் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அந்த ஃபேக் ரூமர்ஸ்க்கும் அந்த ஃபேக் நியூஸ்க்கும் நிறைய கிறிஸ்டியன் பீப்புள் கமெண்ட் பண்ணுறாங்க. அவர் செஞ்ச தப்புக்கு தான் அவர் அனுபவிக்கிறாரு, அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. தவிர ஏசப்பா ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம வேறு எதையுமே திங்க் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும். அவர் பைபிள்லேயே இல்லாத ஒன்று செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் அவர் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறோம். பட் நாமளும் சேம் அதையே தான் செய்கிறோம், நாமளும் அதே தப்பு தான் செய்கிறோம். ஸோ அப்போ நாமளும் இங்கே சரி கிடையாது. நாம் சரியாக இருந்தால் நம்ம அவங்க சொல்லலாம், நாமளும் அதே மிஸ்டேக்கை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம அவரை குறை சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் டு த ஃபேக்ட் ஹீ இஸ் அ மேன் ஆஃப் காட். ஏசப்பாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அவரோட பாடல்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இந்த டஃப் சுச்சுவேஷன், அவர் இன்றைக்கி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கார். ஆனால் அவர் எழுதின பாட்டு இன்றைக்கும் டஃப் சுச்சுவேஷனில் இருக்கிற, ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற, ப்ராப்ளம்ஸில் இருக்கிற அநேகரை இன்றைக்கும் அவர் பாட்டு தேற்றிட்டு தான் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பார், டோன்ட் கிரிட்டிசைஸ் த மேன் ஆஃப் காட், ஈவன் தோ வாட் தே டூ தே ஆர் ஆன்சரபிள் டு காட். அவங்கள ஊழியத்துக்கு அழைச்சது ஏசப்பா, அவங்கள தகுதிப்படுத்தினது ஏசப்பா, அவங்களுக்கு தாளந்தை கொடுத்தது ஏசப்பா, அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தது ஏசப்பா, அவங்க கையில் அந்த மந்தையை கொடுத்தது ஏசப்பா. தே ஆர் ஆன்சரபிள் டு காட். கண்டிப்பாக அவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அவரை நம்பி ஒரு மந்தையை அவங்க கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த மந்தையை குறித்து அவர் கணக்கு கேட்பார். நமக்கு நம்ம கேட்கணும், நம்ம அவரை குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பைபிள் எங்கேயுமே சொல்லலை. சரி, ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். Christianity is not a religion that speaks about someone's sins or guilt. It is not a religion that makes someone guilt. It is not a religion that speaks about someone's dirty activities. கிறிஸ்தவம் என்பது நிறைய பேரோட கிறிஸ்தவன்றது ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தையெல்லாம் சுட்டி காட்டி அவனை குற்ற உணர்ச்சிக்குள்ளே படுத்துறது கிறிஸ்டியானிட்டி கிடையாது. ஆனால் மாறா, எவ்வளோ தப்பு செஞ்சுருந்தாலும் உங்களை மன்னித்து ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கார், ஒரு அன்புள்ள தெய்வம் இருக்காருன்னு சொல்கிறது தான் கிறிஸ்டியானிட்டி. நீங்கள் அப்படி அந்த அன்பு, பைபிள் அழகாக சொல்லுது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். அந்த நேரத்தில் நம்ம அந்த லவ் ஆஃப் கிரைஸ்ட்டை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிற அந்த மனுஷன் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அவங்க அந்த இடத்துல. பட் நம்ம அதை தவிர மற்ற எல்லாமே செஞ்சிட்டோம். என்னென்னலாம் பேசக்கூடாதோ எல்லாமே செஞ்சிட்டோம். பைபிள் டஸ் நாட் டெல் ஒருத்தவங்களோட தப்பை சோஷியல் மீடியாவில் போட்டு பேசுங்கன்னு சொல்லலை. மாறா பைபிள் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு, எப்படிப்பட்ட மனுஷங்களாக இருந்தாலும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்துருக்கு. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு we as Christians we know the power of prayer. ப்ரேயர் நம்ம தான் சொல்கிறோம்,
ப்ரேயர் வந்து ஜெபம் எப்படிப்பட்ட மனுஷங்களையும் மாற்றும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதை விசுவாசிக்கிறோம். டெய்லி நம்ம ப்ரே பண்ணுறோம். நம்மளோட பிளெஸ்ஸிங்காக, அடுத்தவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்க்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ப்ரேயரில் இருக்க பவர் நமக்கு தெரியும். ஒன்று எப்பேற்பட்ட தீவிரவாதியும் எப்பேற்பட்ட பாவத்தில் இருக்கிற பாவத்தின் எக்ஸ்டெண்டில் இருக்கிறவங்களையும் ப்ரேயரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால், இயேசுவை பற்றி அறிஞ்சு அவரால் அழைக்கப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரங்களை ஏன் அவரால் மாற்ற முடியாது? ஏன் ஜெபத்தால் மாற்ற முடியாது? கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அதை செய்யவே இல்லை. நம்ம ப்ரேயரே பண்ணலை. நம்ம நிச்சயமாக ப்ரேயர் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக வீட் ஹவ் காட் அன் ஆன்சர் இந்த டைமில். பட் நம்ம ப்ரேயரை தவிர மற்ற எல்லாமே அவங்க பேசின தப்பையே பேசி 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 ஸோ டுடே இன்னைக்கு எல்லா ரிலீஜியன்ஸும் இப்போது பார்க்குறாங்க. இன்னைக்கு இது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை. ஆனால் ஸ்டார்டிங்லேயே வி ஹாவ் அவாய்டட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அதை பற்றி அவங்க செஞ்ச தப்பை பற்றி பேசுகிறத விட அந்த தப்பை உங்கள் குழந்தை நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, உங்கள் குழந்தை அடிபட்டுச்சுன்னா அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து போய் ட்ரீட் பண்ணுவீங்க. 4 பேர்கிட்ட என் குழந்தை என் பேச்சு கேட்காம போயிட்டு அடிபட்டுட்டு வந்துட்டான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு இது பாடமாக இருக்கட்டும்னு சொல்ல மாட்டீங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட் பண்ணுவோம்ல. இதை நம்ம ஏஸ்போட பாதத்துக்கு தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும். we should have taken this to his presence அப்படின்னு சொல்லி, உண்மையாமே நீங்கள் அவர் கூட இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கணும். பட் we lost it, we forgot it. நம்ம அதை மறந்துட்டோம். ப்ரேயர் பண்ணுறது தவிர மற்ற என்னெல்லாம் பண்ண முடியுமோ we did everything. ஸோ அதுதான் இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம அடுத்தவங்க செய்கிற தப்பை பற்றி பேசுகிறனால நம்ம கரெக்டான விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் ஏசப்பாவை வேதனைப்படுத்துகிறாருன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. அவர் வேதனைப்படுத்துறது ஒரே ஒரு விஷயம். நம்ம அவர் மேலே வச்ச ஒரே ஒரு அக்யூசேஷன் என்னது? டான்ஸ் ஆடுறாரு. அவர் வேதனைப்படுத்துறது அந்த ஒரே ஒரு விஷயந்தான். ஆனால் அதை மறுபடியும் சொல்லி நம்ம எத்தனை தடவை ஏசப்பாவை வேதனைப்படுத்திருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சொல்கிறோம் அவர் டான்ஸ் ஆடுறதுனாலே ஆண்டவர் வேதனைப்படுவார், கிறிஸ்தவத்தை குறித்து வேதனைப்படுவார். அவர் டான்ஸ் ஆடுறதை சொல்லி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலேயும் அதை போட்டு நம்ம போடும்போது அதனால் ஆண்டவர் எத்தனை தடவை வேதனைப்பட்டிருப்பார்? அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஸோ பைபிள் டஸ் நாட் டெல் டு ஜட்ஜ் எனிபடி. நம்ம ப்ரேயர் தான் பண்ணணும். இந்த நேரத்தில் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அவருக்கு ரொம்ப தேவை. ஸோ நிறைய பேர் அவரோட அந்த மாடர்ன் திங்ஸை பற்றிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அவரோட அந்த ஸ்டைலு, ஹேர் கட்டு, இதெல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் சொன்னதை வச்சு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போது பாடி ஆஃப் கிரைஸ்ட்னால் இப்போ பரிசுத்தமாக இருக்கணுமே, அவர் ஒழுங்காக ஹேர் கட் பண்ணாரா, ஒழுங்காக ஊழியம் செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். God uses everybody in a different way. எல்லாரையும் ஒரே மாதிரி பயன்படுத்த மாட்டார் ஏசப்பா. ஒவ்வொருத்தங்களுக்கும் there is a talent he has given. ஸோ நான் வந்து நிறைய சாங்ஸ் கேட்பேன். எனக்கு சாங்ஸ் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஎஸில் இங்கிலீஷ் சாங்ஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ யூஎஸில் there is a music artist named Brandon Lake. ஸோ உங்களுக்கும் நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய கிறிஸ்டியன் சாங்ஸ் எழுதுகிறவர். ஒரு நல்ல லாங் ஹேர் வச்சுருப்பார். அவர் நல்ல பெரிய லாங் ஹேர் வச்சுருப்பார். இதை விட இப்போ நீங்கள் பாஸ்டர் ஜான் ஜெபராஜா சொல்கிறீங்கல்ல, டிஜே செட்டிங்ஸ்லாம் வச்சு டிஸ்கோ லைட்ஸ்லாம் போட்டிருக்காருன்ட்டு, இதை விட பயங்கரமாக இருக்கும். அங்கே இதை விட 4x 5x டைம்ஸில் அது பெருசாக இருக்கும். அவரோட ஸ்டேஜ்லாம் லாங் ஹேர் வச்சுருப்பார். இப்படி ஸ்டேஜ் செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த கான்சர்ட் ஸ்டேடியமே பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் அவங்களோட அவரோட பிராண்டன் லேக் அவரோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்குள்ளே போய் பேஜுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க ஒரு சின்ன குழந்த தன்னோட டெஸ்ட் மணியை ஷேர் பண்ணோம் ஸ்டேஜில்.
என்னன்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி அது என்ன டிசீஸ்ன்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியல. அது கேன்சரா இல்லை ஏதோ, பட்டு உங்களை படுக்கையில் போடுற அளவுக்கு ஒரு பெரிய வியாதி அது. அந்த வியாதியில் இந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கோம். அப்போ அந்த பிள்ளை சொல்லும், நான் இந்த மாதிரி இந்த வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் என் சரீரத்தில், பட் யுவர் சாங்ஸ் ஹேவ் கிவன் மீ அ பிக் கம்ஃபர்ட். இப்போ உங்கள் பாடல்கள் மிகவும் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். ஸோ அதே மாதிரி எல்லார் பாட்டும் எல்லாரையும் ரீச் பண்ணிடாது. இன்றைக்கி அவர் எழுதின பாட்டு இன்றைக்கி நிறைய பேர் மற்ற ரிலீஜனில் இருக்கவங்க கூட பாடுறாங்க. அவங்களுக்கும் அந்த பாட்டு அந்த ரியலி இட்ஸ் கிவிங் அ ப்ரெசன்ஸ் டு தெம். அவங்களும் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாரும் பாட்டு பாடிட மாட்டாங்க. பட் இன்றைக்கி அவர் எழுதின பாட்டை எல்லா ரிலீஜனில் இருக்கவங்களும் கேட்குறாங்க, எல்லாருமே பாடுறாங்க. அதனால் பிளெஸ் பண்ணப்படுறாங்க நிறைய பேர். ஸோ ரியலி காட் இஸ் யூஸிங் யூ. அது கடவுள் கொடுத்த தாளந்து, கடவுளை ஒரு நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆர் மிஸ்டேக். இது நம்மளோட தவறு தான். நம்ம ப்ரேயர் பண்ணுறதை விட்டுட்டு அந்த தவறெல்லாம் நம்ம சுட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டோம். பைபிள்லேயே இல்லாத ஒரு விஷயத்த அவர் செஞ்சாருன்னு சொல்லி நாமளும் சேம் அதே விஷயத்த நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம் இவ்வளோ நாள். ஸோ தேட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ். இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு say to every Christian people who are listening to this, please pray for Pastor John Jibraj. So he's really going through a very tough situation. He's facing a lot of struggles. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போயிட்டால் சரியாக தூக்கம் இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, மென்டல் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அவங்களே தூங்கணும்னு நினச்சா கூட தூங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ ரியலி consider him as your brother. சொன்ன மாதிரி consider him as your son. consider him as a man of God. சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செஞ்சார். ஆனால் சவுலை கொல்றதுக்கு தாவீதுக்கு ஏசப்பா அனுமதி கொடுக்கல. தாவீதே சொல்லுவார், தாவீது கூட இருக்கிற அவர் கேட்பார், நான் ஒரே குத்தி இந்த இடத்துல சவுலை கொண்டு போட்டுடுறேன், எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தாவீது சொல்லுவார், அவராக வயசு மறிக்கிற வரைக்கும் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நம்ம கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என் இதயத்துக்கு ஏற்ற மகன், பிரியமான மகன் தாவீதுன்ட்டு சொல்லி ஏசப்பா சொல்லுவார். அவருக்கே ஏசப்பா அந்த பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா சவுலும் ஏசப்பாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இஸ் ஆன்சரபிள் டு காட், நமக்கு கிடையாது. ஸோ let's understand this and let's be aware that where Christianity is going. So let's ignore these kind of things and let's start focusing on really what Christianity means. So உண்மையாகவே கிறிஸ்டியானிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நாம முதல்ல ஒரு புரிதலுக்குள்ளே வரணும். ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரி சஃபரிங்கில் இருக்க, உபத்திரத்துக்குள்ளே இருக்கிற, கஷ்டத்துக்குள்ளே இருக்கிற அநேகருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய அழைப்பு. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கான நோக்கம், விஷன், தரிசனம் என்னென்னா, ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்கிற, கண்ணீரில் இருக்க, பிரச்சனையில், போராட்டத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணணுங்கிறது தான் கிறிஸ்டியானிட்டியோட அழைப்பு, விஷன். அவங்க செஞ்ச தப்பை சுட்டி காட்டி அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியையும் வெறுப்பையும் கொடுக்கறது கிறிஸ்டியானிட்டி கிடையாது. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் இது வரைக்கும் போனது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ ஃப்ரம் நவ் ஆன் லெட்ஸ் ப்ரே ஃபார் பாஸ்டர் ஜான் ஜிப்ராஜ். ரியலி நான் விசுவாசிக்கிறேன், அவர் மறுபடியும் ஏசப்பா அவரோட ஊழியத்தை கட்டுவாங்க. அவரை இன்னும் ஏசப்பா அதிகமாக எடுத்து பயன்படுத்துவாங்க. ஜான் ஜிப்ராஜன் அவர் அழகாக ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, அலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ரியலி வெரி அனாயிண்டிங் சாங். அதில் சொல்லியிருப்பார், நீங்கள் விலக்கப்பட்ட உங்கள் ஸ்தானத்திற்கே மறுபடியும் கர்த்தர் உங்களை அழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மறுபடியும் அவர் எங்கேருந்து விலக்கப்பட்டாரோ அதே ஸ்தானத்தில் கர்த்தர் அவரை மறுபடியும் வச்சு இதை விட இப்போ யூஸ் பண்ணதை விட இன்னும் அதிகமாக அவரை ஏசப்பா பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி அந்த டைமில் இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு, இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு
மறுபடியும் ஏசப்பா அவரை பயன்படுத்துகிறப்ப கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன் அவர் மறுபடியும் இந்த மிஸ்டேக்ஸ் அவர் ரிப்பீட் பண்ண மாட்டார். ஹில் பிகம் அ ஹம்பிள் மேன் ஆஃப் காட். அண்ட் இதை விட இன்னும் நிறைய பேருக்கு அவர் ஏசப்பா எடுத்து பயன்படுத்துவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அநேக பாடல்கள் அவர் எழுதி அது மூலமாக அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. ஸோ அதுக்காக நாம் ஜெபிப்போம். சீக்கிரத்தில் அவர் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளும் மாறி மறுபடியும் ஏசப்பா அவர் ஊழியத்துக்கு கொண்டு வந்து அவரை பயன்படுத்தணும். இன்னும் அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுவோம். உண்மையிலுமே நம்ம ப்ரேயர்ஸ் அவருக்கு ஒரு பெரிய பலனாக மாறும். இது என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய பர்சனல் பேஜில் நான் இது போடுறேன். இன்னும் அதே நேரத்தில் எங்கள் சபை சார்பாகவும் இதே நாங்கள் அவருக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஸோ ரியலி லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிம். God will change his situations and use him for many people. God bless you.